ஹாய் காய்ஸ், சுட்டெரிக்கும் சூரியன் மதிய வேலையில் நம்ம ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மங்களூரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் வந்து நம்ம vlogs நிறைய வந்தாச்சு. பட் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு ட்ரெயினாக தான் இருக்க போகுது. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு மங்களூரு டு சென்னை ட்ரெயினாக இருக்க போகுது. நம்ம வந்து மங்களூரு டு சென்னை எக்மோர் ட்ரெயின் ட்ரை பண்ணிட்டோம், மங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரை பண்ணிட்டோம், வெஸ்ட் கோஸ்ட் ட்ரை பண்ணியாச்சு. ரெண்டு வாட்டி கூட வெஸ்ட் கோஸ்ட் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ ரீசெண்டாக LHP கூட பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் மங்களூர் சென்ட்ரல் டு சென்னை சென்ட்ரல் கனெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான ட்ரெயின் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத மங்களூரு மெயில வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா மத்தியான டைமில் இங்கே மங்களூர் சென்ட்ரல்லேருந்து கிளம்பும். மத்தியானம் 1:55 டெய்லி ஆப்ரேட் ஆகிற அந்த ட்ரெயின் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டோட சேர்ந்து அதுவும் வந்து LHP ஆயிருக்கு. ஏன்னா வெஸ்ட் கோஸ்ட்டும் மங்களூர் மெயிலும் ரேக் ஷேரிங் இல்லையா? ஸோ அந்த ட்ரெயின் வந்து ரேக் ஷேரிங்கில் LHP கன்வர்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த பிளாக் தான் பண்ண போகிறோம். மங்களூர் சென்ட்ரல்லேருந்து சென்னை வரைக்குமே நான் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். புக் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே போய் நம்ம ட்ரெயினை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டயர்டாக இருக்கிற ஃபேஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணிடலாம். மங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் பழைய ஸ்டேஷன் மாதிரி ஆயிடுச்சுல. ஏன்னா மங்களூர் ஜங்ஷன் வந்து அம்ரித் பாரத் ரீடெவலப்மெண்ட்டில் சூப்பராக ஆகிடுச்சு. மேபி இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரொபோசலில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆல்ரெடி உள்ள மெயின்டெனன்ஸ்லாம் சூப்பராக தான் இருக்குது. இங்கே இருக்கிற ரிட்டையரிங் ரூம்ஸ்லாம் நான் தங்குவேன் அடிக்கடி, சூப்பராகவே இருக்குது உள்ள. யூஸ்வலாக ஒவ்வொரு ஸ்டேஷனும் நைட் டைமில் வந்து பிஸியாக இருக்கும். பட் மங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா மத்தியான டைமில் ஒரு பிஸியான ரயில்வே ஸ்டேஷனு. அங்கே பாருங்கள், போர்டே ஃபில் ஆகிற அளவுக்கு ட்ரெயின்ஸு, அத்தனை ட்ரெயின்ஸு டிபார்ட் ஆகிற ட்ரெயின்ஸே அத்தனை இருக்குது. நம்ம ட்ரெயின் எங்கே இருக்குது? நம்ம ட்ரெயின் இந்த லிஸ்ட்லேயே இல்லை. 1:15 வரைக்கும் தான் கொடுத்துருக்கு. 1:55 ட்ரெயின் நம்மளது அடுத்து வரும்னு நினைக்கிறேன். வந்து விட்டது 12602 155 ட்ரெயின். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 ரெடியாக இருக்குது பாருங்கள். 12602 நம்ம கோச் எங்கே இருக்குது? நம்ம கோச் வந்து S2. ஸோ கரெக்டாக வந்து மிடில் இருக்குது. குளிக்க செய்யணும், இல்லை ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா பெய்டு AC வெயிட்டிங் ஹாலு எல்லா ஸ்டேஷன்லேயும் இருக்கிற மாதிரி 1 ஹவருக்கு 30 ரூபா. நமக்கு கோச்சுக்குள்ளே இருக்கிற இந்த வாஷ் பேஷனே போதும். ஏன்னா நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு vlog எடுக்க தான் கண்டினியூ பண்ணுவேன். 1 hour ரெஸ்ட் எடுக்கிறதுனா கூட பரவாயில்ல, vlog எடுக்க கண்டினியூ பண்ணதுனால டைம் அதிலே ஓடிடும். அவ்வளோதான், ரெடி, ட்ரெஸ் சேஞ்சே பண்ணியாச்சு. வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்டு போய் லோக்கோ பார்த்துடலாம். ரீசெண்டாக நம்ம வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்துருப்போம், நிறையா ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். அதே மாதிரி தான் இந்த ரேக்கும். S9 வரைக்கும் டோட்டலாக வந்து 9 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குது. அடடா, என்ன WAP4 அட்டாச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அரக்கோணம் AJJ WAP4 தான் நம்ம ட்ரெயினை இன்றைக்கி புல் பண்ண போகிறது. ஃபுல் ஸ்ட்ரெச் சென்னை சென்ட்ரல் வரைக்குமே. வெஸ்ட் கோஸ்ட் லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது WAP7 தான் இருந்துச்சு. இப்போ வந்து WAP4 கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் மேபி தெரியல. LHPனாலே WAP7 தான் எதிர்பார்ப்போம். பட் இந்த வாட்டி வந்து WAP4. அன்ரிசர்வ்ட் கோச்சஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2 கோச்சஸ் இருக்குது. அதில் ஃப்ரண்ட்டில் 2 கோச்சஸை பார்க்கும்போது ஃபுல்லுங்க, எல்லா சீட்டுமே ஃபுல்லு. அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து RMS ரயில்வே மெயில் சர்வீஸ். அதை நம்ம வெஸ்ட் கோஸ்ட்லேயும் பார்த்துருக்கோம், மங்களூர் மெயிலையும் அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. வழக்கமாக இந்த ரூட்டில் ஓடக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸுமே எந்த நேரமாக இருந்தாலும், காலையில், மதியம், சாயந்தரம், எந்த நேரமாக இருந்தாலும் ஃபுல்லாக தான் இருக்கும். அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் சொல்லவே தேவையில்லை. இப்போயாச்சும் வந்து சீட்ஸ் மட்டுமே ஃபுல்லாக இருக்குது. இன்னும் போக போக வந்து ஜாம் பேக்ட் ஆகிடும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நிலைமைக்கு மாறிடும். ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து நான் ஆப்ரேட் ஆகிற டைம் வேறு. இப்போ மத்தியானம் கிளம்புது, ஒரு 2 மணி வாக்கில் கிளம்புது. அதுக்கப்புறம் வந்து இந்த 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு. இந்த காலேஜ் முடிகிறது, ஸ்கூல் முடிகிறது, ஆஃபீஸ் டைம் முடிகிறது, அந்த மாதிரி டைம்லாம் இருக்கிறதுனால பயங்கர க்ரௌடாக தான் இருக்கும். அதெல்லாம் நான் எல்லா நாளுமே பார்த்துருக்கேன். எல்லா கேரளா ட்ரெயின்ஸ்லையும் அதை நான் பார்த்துருக்கேன். கேரளா ட்ரெயின்ஸுன்னு சொல்ல முடியாது, மோஸ்ட் ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து இடம் இல்லாமல் ஓப்பன் டிக்கெட் வச்சுருக்கவங்க, அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சுருக்கிறவங்க எல்லாம் ஸ்லீப்பரில் ஏறிப்பாங்க. இன்னும் தெளிவாக நான் நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ்லாம் ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்லீப்பர் கோஸ்ட்டில் ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிடிஸ் வந்தால் செக் பண்ணுவாங்க. டிக்கெட் வச்சிருக்கியா, ஒரு ஓப்பன் டிக்கெட் வச்சிருக்கியா, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கோ, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஹார்ஷான ட்ரீட்மெண்ட் இருக்காது. அதாவது அவங்க சைடு இருந்து யோசிச்சு பார்த்தா அது ஒரு பக்கமாக தெரியும். அவங்க பக்கம் பாருங்களேன், அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் எல்லாமே ஜாம் பேக்டாக இருக்கும். காலடியே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எந்த கோச் பக்கத்தில் இருக்கோ அதில் தான் ஏற ஆரம்பிப்பாங்க. இது அவங்க சைடு. இன்னொரு சைடு வந்து ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் என்ன நினைப்பாங்க, நான் வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு ரிசர்வ் பண்ணி வந்திருக்கேன், நீ என்னன்னா வந்து
அசால்ட்டாக வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு டிபேட் இருக்கும். இது எப்போவுமே வந்து அந்த ஒரு டிபேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நார்மல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில். இதுதான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் S3. தப்பாக வந்து ஃபஸ்ட்டு S2ன்னு சொல்லிட்டேன். S3 நம்ம கோச். இப்போ தான் வந்து நம்பர் பார்த்தேன். நேற்று தான் புக் பண்ணேன்னா சரியாக நோட் பண்ணல. நேற்று வந்து கரண்ட் அவைலபிலிட்டியே நிறையா சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருந்துச்சு. ஸ்லீப்பர், தேர்ட் ஏசின்னு. நானும் பார்த்தீங்கன்னா நேற்று கரண்ட் அவைலபிலிட்டியை தான் புக் பண்ணேன். ஃபுல் ஸ்ட்ரெச் இங்கே மங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்குமே. இப்போதைக்கு காலியாக தான் இருக்குது. ஆனால் போக போக வந்து ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸும் ஃபில் ஆகும், அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸும் ஃபில் ஆகும். For the kind attention of passengers, train number 12602 Mangalore Central. புரட்சி தலைவர் Dr. M.G. Ramachandran Central Railway Station. Mail Superfast Express is on platform number 1. ஷார்ப் ஆன் டைம் நம்ம போய் கிளம்பிட்டாங்க மங்களூர் சென்ட்ரல்லேருந்து. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாப்பிங்ஸை கடக்க வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மங்களூர் மெயிலுக்கு தான் இருக்கிறதுலே அதிகப்படியான ஸ்டாப்பிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். நார்த் கேரளாவில் முக்கியமாக இங்கே ஆரம்பித்து இன்றைக்கி நைட்டு பாலக்காடு வரைக்குமே அதிகப்படியான ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது. சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸ் கூட நிறையா நின்று போகக்கூடிய ட்ரெயின் பொறுமையாக தான் போகும். ஈவினிங் ஜேர்னி அப்படியே பொறுமையாக தான் போகுது. இது என்ன கோயில்னால் எனக்கு இப்போ கூட தெரியாது. ஆனால் மங்களூர் சென்டர்லேருந்து எப்போ கிளம்பும் போதும் இந்த சாமி தான் வழி அனுப்பி வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் கும்பிட்டு தான் கிளம்புவேன். வெயில் காலங்களில் இந்த மாதிரி மத்தியான நேரத்தில் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறது உண்மையிலே வந்து ஒரு டாஸ்க் மாதிரி தாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு நைட் ட்ரெயின் ஜர்னினா ஓவர் நைட் நம்ம வந்து நைட்டு ட்ரெயின் ஏறுவோம், இல்லை ஈவினிங் ட்ரெயின் ஏறுவோம், அடுத்த நாள் காலையில் போய் இறங்கிடுவோம். ஸோ அது வந்து பெரிய ஒரு இதுவாக தெரியாது. ஏறுவோம், தூங்குவோம், எந்திரிப்போம், கிளம்புவோம், அவ்வளோதான். பட் இந்த மாதிரி மத்தியான டைமில் ஆரம்பித்து அதுவும் இந்த மாதிரி லாங் ட்ராவல் இன்றைக்கி மத்தியானம் 1:55க்கு ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு காலையில் 5:30-6 மணி வரைக்கும் இந்த ட்ராவல் இருக்க போகுது. இந்த மாதிரி லாங் ஜேர்னி மத்தியான டைமில் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டியது அவசியம் தான். நான் இதுக்கு முன்னாடி வ்ளாக்லையும் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு லிக்விட்ஸ் நிறையா குடிங்க. லிக்விட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. சாலிட் ஃபுட் வந்து எடுத்துக்க வேணாம்னு சொல்லலை, பட் லிமிட்டடாக எடுத்துக்கோங்க. அது மத்தியான டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைமாக இருந்தாலும் சரி, சாலிட் ஃபுட் லிமிட்டடாக எடுத்துக்கிட்டு லிக்விட்ஸ், குடிநீர், நம்ம நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் நிறையா குடித்தாலே போதும், உடம்பு வந்து பேலன்ஸ் ஆகிடும். இந்த ஜேர்னியில் இந்த ட்ரெயினுக்கு இது வந்து முதல் ஹால்ட்டுங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு வரைக்குமே 21 ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. 21 ஸ்டேஷன்ஸில் நிற்க போது பாலக்காடு வரைக்கும் இவன் இப்படி தான் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் எல்லா ஸ்டேஷனும் நின்றுட்டு போகிறான். ஆனால் பாலக்காடு தாண்டி ஒரு முரட்டு பையனாக மாறுறாங்க. பாலக்காடுலேருந்து வெறும் மெயின் ஜங்ஷன்ஸ் மட்டுமே, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், இந்த மெயின் ஜங்ஷன்ஸ் மட்டுமே நிற்க போகுது.
காசர்கோடில் செம்ம க்ரௌடு மங்களூர் மேலுக்கு ஏறி இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளே வரும்போதே அன்ரிசர்வ்டு கூட்டம், பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் இருக்கும் அண்ட் நடுவுலையும் ஸ்லீப்பர் கோச்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறினாங்க. டிக்கெட் இருக்கா டிக்கெட் இல்லையான்லாம் தெரியல. டிக்கெட் இருக்கும் கண்டிப்பாக, வந்து டிக்கெட் எடுக்காமலாம் மோஸ்ட்லி வர மாட்டாங்க. பட் டிக்கெட் இருக்கும், பட் அது அன்ரிசர்வ்டா ரிசர்வ்டானலாம் தெரியல. நிறைய பேர் ஏறி இருக்காங்க இந்த ஸ்டேஷனில். போன ஸ்டேஷன் மஞ்சேஸ்வரில் ஜாஸ்தி பேர் ஏறல, பட் இங்கே வந்து இன்னும் நிறைய ஃபில் ஆயிருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் மங்களூர் ஸ்டேஷன்லேயே இந்த ட்ரெயின் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸை கடந்து போகும்போது அப்படியே ஜாம் பேக்ட் ஆயிரும். அன்ரிசர்வ்டு கால் வைக்க கூட முடியாது. ஆஹா, அடுத்து கண்ணங்காடு ஸ்டேஷன்லேயும் பாருங்கள். இவ்வளோத்துக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்னொரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ½ கேப்பில் தான் மங்களூர் சென்ட்ரல் டு திருவனந்தபுரம் சென்ட்ரல் வண்டி வந்துகிட்டு இருக்கு. நம்ம 155 கிளம்புனோம், அவன் வந்து 225 கிளம்புறான். அந்த வண்டிக்கு நம்மளை விட ஸ்டாப்பிங்ஸ் அதிகம், பட் அந்த வண்டிக்கு வெயிட் பண்ணுறவங்களும் ஜாஸ்தி இருக்காங்க. இந்த ட்ரெயின் ஏறுறவங்களும் ஜாஸ்தி இருக்காங்க, அந்த ட்ரெயின் போகிறவங்களும் ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் தான் முன்னாடியே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். எத்தனை ட்ரெயின் விட்டாலுமே நார்த் கேரளாவாக இருக்கட்டும் சவுத் கேரளாவாக இருக்கட்டும் எப்போவுமே வந்து இந்த அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் ஸ்லீப்பர் கோச்சஸ்லாம் வந்து ஃபுல்லாக தான் இருக்கும், டிமாண்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஏறுறவங்க அடுத்தடுத்து இறங்குறவங்களும் நீங்கள் பார்க்கலாம். ஏறுறது எவ்வளோ அதிகமாக க்ரௌட் இருக்கோ இறங்குறவங்களும் இருக்காங்க. இப்படி தான் இருக்கும். மொத்த க்ரௌடுமே ஒரு ஃப்ளோட்டிங் க்ரௌடாக தான் இருக்கும். Number 1262 from Mangalore Central to Chennai Central Mail Superfast Express has arrived on platform number 2. இப்போ நீங்கள் கேட்ட இந்த அனௌன்ஸ்மெண்ட்லையும் சரி, மங்களூர் சென்ட்ரல் அனௌன்ஸ்மெண்ட்லையும் சரி, எல்லா அனௌன்ஸ்மெண்ட்லையும் சரி சூப்பர் ஃபாஸ்ட் மெயில் அப்படின்னு தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து பேர். நம்ம வந்து மங்களூர் மெயில் சென்னை மெயிலுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், பட் நடுவில் அந்த சூப்பர் ஃபாஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியாக தான் வரும். ஃபேரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ஃபேர் தான் சார்ஜ் பண்ணுவாங்க.
ஸோ மெயில் ஆர் எக்ஸ்பிரஸ் கேட்டகரி, இது மெயில் ட்ரெயின் தானே, ஸோ மெயில் ஆர் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் டிக்கெட் எடுத்துக்கலாம்னு அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணும்போது அப்படி டிக்கெட் எடுத்துறாதீங்க. சூப்பர் ஃபாஸ்ட் தான் இந்த ட்ரெயினுக்கு கணக்கு. கண்ணூரில் க்ரௌடோடைய நிலமை எக்கச்சக்கம். நல்ல வேலை டிக்கெட் கிடச்சிதுன்னு அப்பாடா நிம்மதியாக இருக்குது எனக்கு இப்போ தான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனும் நம்ம க்ரௌடை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அன்ரிசர்வ்டு யோசனையே பண்ணியிருக்க முடியாது. அதுவும் சென்னை வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்திருக்கும். சரி, இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேரை பற்றி பார்த்துடலாம், எந்த ஃபேரில் புக் பண்ணுன்னு. நேற்று நான் கரண்ட் அவைலபிலிட்டி தான் புக் பண்ணேன். ஸோ யூஷுவல் ஃபேர் தான், ஜென்ரல் ஃபேர் தான். 505 rupees ஸ்லீப்பரில் இங்கே மங்களூர் சென்ட்ரல்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும். தேர்ட் ஏசினா 1290 rupees ஆகும். க்ரௌடு போக போக ஸ்லீப்பர் கோச்லேயே நிறைய ஆகிட்டு போகுது. எவ்வளோ நேரத்துக்கு இது நீடிக்க போகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஷோரனூர் இல்லை பாலக்காடு வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இதே மாதிரியான சிச்சுவேஷன் நிறைய கேரளா ட்ரெயின் ஜர்னிஸில் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் ஃப்ளோட்டிங் க்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த பாலக்காடு தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆகிடும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, பாண்டிச்சேரியில் இருக்கோங்க. வெல்கம் டு பாண்டிச்சேரி. எனக்கே சிரிப்பாக வருதுங்க இந்த கிரிஞ்செல்லாம் பண்ணால். மாஹே வந்திருக்கோம். மாஹே வந்து யார் வந்தாலும் அதை தான் சொல்லுவாங்க இல்லையா, நான் மட்டும் ஏன் சொல்லாமல் இருக்கணும், நாம சொல்லுவோம்னு சொல்லியாச்சு. பாண்டிச்சேரி, மாஹே பாண்டிச்சேரியோடைய ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஓகே, எப்படியோ ஒரு வழியாக வந்து ஒரு 9 ஸ்டேஷன்ஸை க்ராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த 21 ஸ்டேஷனை 9 ஸ்டேஷன்ஸ் க்ராஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஹாஃப் டன்னு, இன்னொரு ஹாஃபு. ஆனால் நல்லா தான் போகுது. ஈவினிங் இன்னும் சன்செட் ஆக நல்லாயிருக்கும்.
ரொம்ப நாள் ஆச்சு டீ குடிச்சு. ட்ரெயின் ஜேர்னிஸ்லேயும் சரி, ட்ரெயின்ஸில் சரி, ட்ரெயின் ஸ்டேஷன்ஸில் சரி டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எதையாச்சும் ரீல்ஸில் போட்டு விட்டு நம்மளை அதை பார்க்க வேற வச்சிடுறாங்களா, பாத்ரூம் தண்ணியில் செய்கிறது, அந்த தண்ணியில் செய்கிறது, இது மாதிரிலாம். ஸோ மேக்ஸிமம் டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ட்ரெயின் ஸ்டேஷன்ஸில் மட்டுமே வாங்குறது. ஸோ நல்லா வடக்கரா ஸ்டேஷனில் வாங்கின டீ தான் இது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு, கார் ஸ்பேர் பார்ட்ஸு. நம்ம புதுப்பேட்டை ஏரியா மாதிரி கோழிக்கோட் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. அந்த பக்கம் பிளாட்ஃபார்மில் நிற்கிறவங்கலாம் சரி டவுன் லைனில் ஏதோ ட்ரெயின் வருது போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நம்ம ட்ரெயினில் ஏறுறதுக்கு தாங்க. இந்த மங்களூர் மெயிலோட ரேக் ஷேரிங் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ், வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் மங்களூர் மெயில். இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். பட் எப்படி ஆப்ரேட் ஆகுது அந்த ரேக் ஷேரிங் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். மங்களூர் மெயிலாக இப்போ கிளம்பியிருக்குல்ல, மத்தியானம் வந்து மங்களூர் மெயிலாக கிளம்பியிருக்கு. நாளைக்கு மார்னிங் 6 o'clock சென்னை சென்ட்ரல் போயிடும். ரேக் ஷேரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரேக் ஷேர் ஆகும். அங்கேருந்து மத்தியானம் வெஸ்ட் கோஸ்ட்டாக கிளம்பும். இங்கே காலையில் 6 மணிக்கு போகிறது, திருப்பி மத்தியானம் 1:30 மணிக்கு வெஸ்ட் கோஸ்ட்டாக கிளம்பும். இதே வந்து இன்றைக்கி வந்து வெஸ்ட் கோஸ்ட்டாக மங்களூரில் கிளம்புது பார்த்தீங்களா, இன்றைக்கி நைட் 11:45 வெஸ்ட் கோஸ்ட்டாக கிளம்பும் மங்களூரில். நாளைக்கு ஈவினிங் 4 o'clock தான் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகும். ஸோ அது அப்படியே அங்கேயே வந்து பிளாட்ஃபார்ம்லேயே க்ளீன் பண்ணி அங்கேருந்து மங்களூர் மெயிலாக கிளம்பும். அங்கேருந்து 8 மணிக்கு 8:10க்கு மங்களூர் மெயிலாக சென்னை சென்ட்ரல் டு மங்களூர் ஆப்ரேட் ஆகும். வாவ், ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அந்த ட்ரெயினோட லாஸ்ட் கோச் போகும்போது அப்படியே பின்னாடி சன்செட்டு. பியூட்டிஃபுல்லான சன்செட் ஒன்று பார்ப்போமா? செம்மையாக இருக்குல்ல, அதுவும் வாட்டரோட பார்க்கும்போது.
கோழிக்கோடுக்கு அடுத்த மெயினான ஒரு ஜங்ஷன் வந்து இங்கே ஷோரனூர் ஜங்ஷன் தான். அந்த கோழிக்கோடுக்கும் ஷோரனூருக்கும் நடுவுலேயே ஒரு 4-5 ஸ்டாப்பிங்ஸ் வருதுங்க. அடுத்து நிற்கும். ஒரு 1 hour தான், 1 hour 1.25 மணி நேரம் தான் நடுவில். பட் அதுக்குள்ளேயே வந்து ஒரு 4-5 சின்ன ஸ்டாப்ஸ் நின்றுக்கிட்டே இருக்கும். அதில் 1-2 தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து கண்டினியூவாக பார்ப்போம். நமக்கே இப்படி இருக்குது. ஏஎல்பி யோசிச்சு பாருங்கள். நிறுத்தி எடுக்கிறது. அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, நல்லா சல்லுன்னு போக தான் வந்து ஓட்டுறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் நிறுத்தி தான் ஆகணும் இல்லையா? கேரளா வந்து எப்படினாலும் எந்த ட்ரெயினாக இருந்தாலும் அந்த ஸ்டாப்பிங்ஸை வாங்கிடுறாங்க. தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் மட்டும் இல்லை, நிறைய கேரளா ஸ்டேஷன்ஸில் நோட் பண்ணிட்டேன். நம்ம சென்னை சென்ட்ரலோடைய ஃபுல் பேரை கரெக்டாக சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சில ஸ்டேஷன்ஸில் ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. சென்னை சென்ட்ரல் தான் சொல்லுவாங்க, இல்லை எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையம், ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரூர் அப்படிங்கிற இந்த ஸ்டேஷனு சின்ன ஸ்டேஷன்னு பார்த்தா பெரிய ஸ்டேஷனுங்க. ஒரு 4 பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய க்ரௌடு ஏறுறாங்க. குட்டி ஸ்டேஷன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா ஸ்டேஷனும் பெருசாக தாங்க இங்கே இருக்குது. ஏசி வெயிட்டிங் ஹாலில் இந்த ஸ்டேஷனில் இருக்குது. அந்தளவுக்கு பெரிய ஸ்டேஷன். பரவாயில்ல. இந்த ஊர் பெருசா இல்லை வந்து ஸ்டேஷனை நல்லா பெருசாக்கிடுறாங்களான்னு தெரில. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயினில் வந்து மங்களூரில் போட் பண்ணுறதுக்கு முன்னாடி லஞ்செலாம் முடிச்சாச்சு. பட் டின்னர் ரெடி பண்ணி ஆகணும்ல. ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் கேட்ரிங் ஃபெசிலிட்டி இதில் இருக்குங்க. பேண்ட்ரி கார் தனியாலாம் கிடையாது. பட் அங்கே ஏற்றிடுறாங்க. மங்களூர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்போர்டு ஃபுட்டு, அந்த ஃபுட்டுன்னா என்ன சொல்கிறது, அந்த டீ காஃபி ஸ்நாக்ஸு அதெல்லாம் ஏற்றிடுறாங்க. அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா டின்னர் வேணுமான்னு சொல்லி ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சேல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஷன் ஷோரனூர் ஜங்ஷனில் வாங்குறதுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அங்கே கிடச்சா வாங்கலாம், இல்லை ஸ்டேஷன் ட்ரெயின்லேயே வாங்கிடலாம். கேரளாஸ் பிக்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஷோரனூர் ஜங்ஷன் வந்திருக்கோம். சூப்பராக தெரியுதுல நைட் டைமில். வேறு எந்த ட்ரெயினுமே இல்லை. இந்த 5th பிளாட்ஃபார்மில் நம்ம ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கம் 4, 3, 2, 1ன்னு காலியாக தான் இருக்குது.
நம்ம மங்களூர் மெயில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான வரலாறுனே சொல்லலாம். மெயில்னு பேர் வச்சாலே அந்த மெயிலுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு வரலாறு இருக்கும்ல. ஸோ அப்படி தேடி பார்க்கும்போது இந்த மங்களூர் மெயிலுக்கு வந்து ஒரு 150 வருஷ வரலாறு இருக்குங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து ஓகே ஒரு சாதாரணமான ட்ரெயினை நினச்சேன். பட் 150 வருஷத்துக்கு முன்னாடினா 1867 ரன் ஆயிருக்குங்க. மெட்ராஸ்லேருந்து மலபார் பக்கம், கேரளா பக்கம் வந்து ரன் ஆயிருக்கு. அது வந்து மலபார் எக்ஸ்பிரஸ்ன்னு அப்போ கூப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து மலபார் எக்ஸ்பிரஸ் வந்து வேறு. பட் அப்போ வந்து இந்த ட்ரெயினை தான் மலபார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பலான்னு ஒரு ஸ்டேஷனு அங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. கும்பலா ஸ்டேஷனுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி மங்களூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் மெயில் அப்படிங்கிற ஒரு பேர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், 1867 இருந்து இப்போ வரைக்கும். இன்றைக்கி வேணால் ஒரு நார்மல் ட்ரெயின் மாதிரி தெரியலாம். பட் அந்த காலத்தில் இருந்தே வந்து அந்த கேரளாக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயினாக இருந்திருக்கு. அண்ட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு ஆப்ரேட் ஆன அந்த எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் வச்சு ஆப்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ட்ரெயின் இது தான். நம்ம ஸோ நினச்ச மாதிரியே ஷோர்னூர் ஜங்ஷனில் டின்னர் வாங்கியாச்சு. அந்த சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருக்கேன். ஷோர்னூர் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் கேரளா ஸ்டேஷன்ஸில் ஷோர்னூர் ஜங்ஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃபுட்டு. நான் எப்போவுமே வந்து இந்த சைடு வந்தால் ஷோர்னூர் ஜங்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ண ஃபுட்டுக்கு. அதே போல் இந்த ஸ்டேஷன் பிரியாணிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கேரளா ஸ்டைல் ஸ்டேஷன் பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு அது வாங்கியிருக்கேன். ஆனால் ரொம்ப நாளாகவே பார்க்குறேன் அந்த ரேட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப நாளாக பார்க்குற மாதிரி அந்த சிக்கன் பிரியாணி 100 ரூபா அப்படிங்கிறது அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரைஸு, ஒரு பீஸ் சிக்கனு, ஊறுகாய், சாலடு எல்லாம் சேர்த்து 100 ருபீஸு. ஆக்சுவலாக ரொம்பவே பிஸியாக இருக்கிற ஜங்ஷனு. நார்த் கேரளாவுக்கும் சவுத் கேரளாவுக்கும் ஒரு டைவர்ஷன் மாதிரி தான் இந்த ஜங்ஷனு. எப்போவுமே பிஸியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ ஒரு ட்ரெயினும் காணும். மேபி இதுக்கப்புறம் தான் வரும் போல். டாட்டா. இப்போ தான் கரெக்டாக ஒரு ட்ரெயின் உள்ளே போகுது. യാത്രക്കാരുടെ ശ്രദ്ധയ്ക്ക് ട്രെയിൻ നമ്പർ 1262 മംഗലാപുരം പുരക്ഷി തലൈവർ ഡോക്ടർ MG രാമചന്ദ്രൻ സെൻട്രൽ റെയിൽവേ സ്റ്റേഷൻ മെയിൽ സൂപ്പർഫാസ്റ്റ് എക്സ്പ്രസ് പാലക്കാട് ജംഗ്ഷൻ 4ാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിൽ നിൽക്കുന്നു. மங்களூர் சென்ட்ரலில் ஃபில் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாலக்காடு ஜங்ஷனில் தான் ஃபில் பண்ணுறாங்க. கரெக்டு தான். ஏன்னா நம்ம வந்து ஜேர்னியில் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஹாஃப் த வே ஜேர்னி முடிச்சாச்சு. சூப்பராகவும் லைட்டாகவும் ஒரு டின்னரை முடிச்சாச்சுங்க. ஷோரனூர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பாலக்காடில் கூட நீங்கள் வந்து டின்னர் ட்ரை பண்ணலாம். அந்த டைமில் தான் வந்து பாலக்காடு ஜங்ஷனும் ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா போத்தனூர் ஜங்ஷன். அதாவது இந்த வண்டி கோயம்புத்தூர் போகாது, கோயம்புத்தூர் வந்து பைபாஸ் பண்ணுது. அதாவது அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஜங்ஷனில் போத்தனூர்லேருந்து அந்த ஜங்ஷன் எடுத்து திருப்பூர் ஜாயின் பண்ண போகிறோம். திருப்பூர் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் சேம் ரூட்டு ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை அப்படி தான் போக போகிறோம். போத்தனூர் வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு தான் தூங்க போகிறது. ஏன்னா இவ்வளோ தூரம் கேரளாவை கவர் பண்ணிட்டோம்ல. கேரளாவை தாண்டி தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோம். இதுக்கு அடுத்து ஒரு சூப்பரான காட் செக்ஷன் வரப்போகுது. ஆனால் நைட் டைம் ஆச்சு, எதுவுமே கவர் ஆகாது.
போத்தனூர் ஜங்ஷன்லேயும் நிறையா போர்டிங் இருக்குங்க, சம்டைம்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் டு சென்னை ஸ்ட்ரெச், அதாவது போத்தனூர் டு சென்னை ஸ்ட்ரெச்சு கரண்ட் அவைலபிள் கிடைக்கும். போத்தனூர் ஜங்ஷன் மட்டுமே கொடுத்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் போகாத மாதிரி இந்த மங்களூர் மெயிலில் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வகையில் நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் டச் பண்ணி சென்னை போகிற ட்ரெயின்ஸ், நைட் ட்ரெயின்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. நீலகிரி இருக்குது, ஆலப்புழா இருக்குது, பின்னாடியே வந்து கோயம்புத்தூர் சேரன் கிளம்புறான். ஸோ இப்படி லைனாக நிறையா இருக்குது. இதை நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் அப்படியே தெரிஞ்சது மட்டும் சொல்கிறேன். இது தவறையும் நிறையா இருக்குது. பட் இந்த சைடு ஆஃப் கோயம்புத்தூரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி போத்தனூர் ஜங்ஷனுக்கு ஸ்டாப் மட்டும் கொடுத்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே பைபாஸில் திருப்பூர் போயிட்டு இருக்கு ஸ்டாப் இருக்குது அவனுக்கு. இதோட பார்த்தீங்கன்னா நைட் வந்து இப்போ தூங்க போகிறது தான். ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆஃப் நார்த் கேரளாவை மத்தியானத்துலேருந்து கவர் பண்ணியிருக்கோம். போத்தனூர் ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த மேஜர் ஸ்டாப்ஸ் மட்டுமே திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம் தாண்டி திருவள்ளூரில் நான் வந்து டிபோர்ட் ஆகிடுவேன். எனக்கு வந்து அதுதான் ஈஸி. திருவள்ளூர் ஸ்டாப்பிங் இந்த வண்டிக்கு இருக்குது. ஸோ மார்னிங் வந்து திருவள்ளூர் என்ன டைமுக்கு ரீச் ஆகிறோன்னு பார்ப்போம். ஆக்சுவல் டைம் ஷெட்யூல் படி 5 மணி போட்டிருக்கு. மோஸ்ட்லி அந்த டைமில் போயிடலாம். இப்போ போத்தனூர் ஜங்ஷனே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆன் டைம் வந்துட்டோம். ஒரு சின்ன டிலே தான். இதுக்கப்புறம் கூட சின்ன இடங்களில் ஸ்லாக்லாம் இருக்குது. அந்த ஸ்லாக்லாம் கவர் பண்ணி நாளைக்கு ஆன் டைம் ரீச் ஆகிறோன்னு பார்ப்போம். குட் நைட். The next morning. திருவள்ளூரில் இறங்குற பிளான் தான். ஆனால் என்ன, தூங்கிட்டேன். அரக்கோணத்துலலாம் கூட முழித்தேன். ஆனால் முழிச்சதுக்கப்புறம் சரி இன்னொரு 1/4 மணி நேரம் தூங்குவோம் திருவள்ளூருக்கு அப்படின்னு பார்த்தா முழிச்சு பார்க்கும்போது வெள்ளிவாக்கமே தாண்டியாச்சு. ஓகே, எனிவேஸ் பெரம்பூர் ரீச் ஆயாச்சு. மங்களூர் மெயில் வந்து ஒரு சின்ன ஒரு 15 மினிட்ஸ் டிலே. 5:30க்கு வர வேண்டியது 5:45 ஆகிடுச்சு இன்றைக்கி. மற்றபடி பார்த்திங்கன்னா ட்ராவல் ஸ்மூத்தாகவே அமைஞ்சிருச்சுங்க புது எல்ஹெச்பி கோச்சஸில். புது எல்ஹெச்பி கோச்சஸ்னால் நம்ம ட்ராவல் பண்ண ஸ்லீப்பர் வந்து மோஸ்ட்லி புது எல்ஹெச்பி கோச்சஸ் தான். அது தவிர ஒரு சில மிக்ஸ்டு கோச்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து எல்ஹெச்பி அப்படிங்கிறது வந்து செம்ம கம்ஃபர்டபுளான ஸ்லீப்பு. நானும் நேற்று போத்தனூர் தாண்டி தூங்கினது தான். சொன்ன மாதிரி அரக்கோணத்தில் தான் முழிச்சது. அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்ன நார்த் கேரளாவில் வந்து அடுத்து ஸ்டாப்பிங்ஸ் நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த பொறுமையாக தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. மத்தியான வேலையிலேருந்து நைட்டு வேலை வரைக்கும் அந்த பொறுமையாக வந்து தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத்தாக வந்துடும் ட்ரெயின். அண்ட் இதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனும் கூட. நீங்கள் வந்து மத்தியானம் கிளம்பி இல்லை சாயந்தரம் மங்களூரில் கிளம்புனா தான் காலையில் சென்னை ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். மங்களூர் மெயில் மத்தியானம் கிளம்பி விடிய காலையில் வந்துட்டு அதை விட்டால் சாயந்தரம் வந்து மங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் கிளம்பும். அது ஒரு 8 மணி வாக்கில் வந்துடும். அதை விட்டுட்டிங்கன்னா இந்த வெஸ்ட் கோஸ்ட்லாம் ஏறினீங்கன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக ஓடுற மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மங்களூர் மெயில் இது வரைக்கும் நம்ம சேனலில் வராமல் இருந்துச்சு. எப்படியோ வந்து எல்ஹெச்பியோடையே ட்ரை பண்ணியாச்சு. vlog வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் நார்த் கேரளா ஸ்ட்ரெச் தான் கவர் பண்ணியிருப்போம் இந்த vlogல. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பயணத்தோடு உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன்.